வணக்கம் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் என்பி கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மைண்ட் கிராஃப்ட்டு. என்னடா கேம் இதுன்னு கேட்பீங்க. மைண்ட் கிராஃப்ட்டு நம்ம ஃப்ரெண்டோட, அதாவது அவரும் ஒரு யூடியூபர் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பேர் தான் கரப்பாம்பூச்சி. அவர் மைண்ட் கிராஃப்ட் நம்மளோட விளையாடுறாரு. அப்புறம் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இது பார்ட் 1. நம்ம பார்ட் 2 கூடிய சீக்கிரம் போடுவோம். இப்போ இந்த கட்டையெல்லாம் உடச்சி விட்ருவோம். உட நம்ம கட்டை தேவைப்படுதுங்க. அதை வச்சு தான் நம்ம டூல்ஸ்லாம் செய்ய முடியும். முதல்ல இந்த கட்டையெல்லாம் எடுத்துடணும். உட காய்ஸ் 9 கட்டை கிடச்சிருச்சு. இப்போ இன்னொரு லாக் எடுத்துடலாமா? இப்போ கிராஃப்ட் பண்ணலாம். ஒரு 40 வருமா? அப்படியே எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணிடலாம். கிராஃப்ட் பண்ணு. அவ்வளோதான், 40 வந்துடுச்சு. இப்போ ஒரு கிராஃப்டிங் டேபிள், இது வேணாம், கிராஃப்டிங் ஸ்டிக் பண்ணிடலாம் முதல்ல. அடுத்து கிராஃப்டிங் டேபிள் பண்ணிடலாம். இங்கே போடு. அவ்வளோதான். இங்கே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பிக்கேக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து பிக்கேக்ஸ் போகிறோம். இது இப்போ உடச்சி விட்டுடலாம். கிராஃப்டிங் டேபிள் இப்போ தேவையில்லை. இது நம்ம கையில் வச்சுக்கலாம். ஐயோ என்னங்க, பட்டன் எதுவும் ஆகிடுச்சுங்க. ஃபோனோட இதே பிரச்சனையாக போச்சு. எல்லாத்தையும் உடச்சி கொடுத்துங்க. பரவாயில்ல, சரியாயிடுச்சு. இங்கே ஒரு கேவ் மாதிரி இருக்குங்க. பரவாயில்ல, இவ்வளோ பெரிய கேவ்டாடி. அப்படியே போகலாம், மெதுவாக போகலாம். அவர் மேலே மைண்ட் பண்ணிகிட்ருக்காரு, சாரி உடச்சிட்ருக்காரு கட்டையெல்லாம். ஐயோ, ஜோம்பி ஸ்கெலிட்டன்லாம் இருக்குங்க. இதுங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு நம்ம ஸ்வாட் எதாவது வேணுமே. கையால் அடித்தா அவ்வளோ சீக்கிரம் சாவாதுங்க. வந்துட்டார் அவரும். நான் கூப்பிட்டேன், அதனால் வந்துட்டார். அப்படியே வாங்க கேபி ப்ரோ, வாங்க ப்ரோ. ஐயோ வந்துட்டார். ஐயோ ஜி வந்துருச்சு, சாமி வந்துருச்சு. அட்ரா அடிச்சு கொடுறா. அடி. ஐயோ ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ப்ரோ அடிங்க ப்ரோ. என்ன ப்ரோ என் கூட சேர்ந்து அடி வாங்கிட்டு இருக்கீங்க? ஐயோ சேர்த்துட்டேன்டா. இங்கே வந்துட்டேன். இங்கே தானே விட்டேன்ப்பா. ஐயோ இங்கே தான் டூல்ஸை விட்டேன். ஐயோ பின்னாலேருந்து மறுபடியும் அடிக்குது ஒரு சாம்பி. ஐயோ சாம்பி வேணாம். என்னடா பச்சை கலர் என்ன மனுக்கு? ஐயோ நாங்க மறுபடியும் அடிச்சிட்ருக்குங்க. சரி, இப்போ மறுபடியும் இங்கே போகலாம். அங்கே கேபி ப்ரோ சண்டை போட்டுட்ருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இங்கே கீழே போயிடலாம். அவர் செத்துட்டாரு. சாமி அடிச்சு கொள்றா. அட்ரா. அடியோ அடிக்க மாட்டலையே. அட்ரா. அவ்வளோதான். அட்ரா. ஐயோ, இந்த சாமி கூட ஒரே தொல்லையாக போச்சு. சரி, செத்து தொல்லை சனினே. என்னங்க சாக மாட்டேங்குது சனியை? அடித்து சாப்பிடிக்குதுங்க என்ன. நான் செத்துருவோம் போல இருக்கும். இல்லை நான் சாகணும், இல்லைன்னா அது சாகணும். 2 பேரில் எவனா ஒருத்த சாகணும். நான் தான் செத்துட்டேன். எப்படியாவது அந்த கேவுக்குள்ளே இருக்கிறதையாவது எடுத்துகிட்டு வரணுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, அந்த கேவுக்கு போகிறது ரிஸ்க்கு. அதுக்கு நான் மறுபடியும் இன்னொரு தடவை மரத்தை வெட்டியே செஞ்சிடுவேன். வெட்டுறா அந்த மரத்தை. காய்ஸ் 3 லாக் மட்டும் செஞ்சுருக்கேன். இப்போதைக்கு அது போகும்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஆட்டை கொண்டுற வேண்டியதான். ஏன்னா நமக்கு பெட்டு வேணும். அதனால இந்த ஆட்டை போட்டுடணும். ஆடே நீனா செத்து தோலை. அப்பா செத்துருச்சுடா. உள் கிடச்சிச்சுங்க. அவர் செத்துட்டார் போல இருக்கு. சரி, நம்ம இன்னொரு தடவை இதையும் வெட்டிட்டு போயிடலாம். வெட்டுறா. அதையும் வெட்டலாமா? நம்ம சரி விடு, வேணாம் விட்டுரு. இது எல்லாத்தையும் செஞ்சு விட்டுறலாம். ஓகே. இப்போ குச்சி இங்கே இது அவ்வளோதான். கிராஃப்டிங் டேபிள் இங்கே கிளிக் பண்ணால் பிக்காக்ஸ் செஞ்சுட்டு இதை உடச்சி நம்ம எடுத்துக்கலாம். இன்வென்ட்ரியில் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ அப்படியே கீழே குதிக்கிட்டால் சரி குதிச்சிடலாம். அப்படியே கீழே குதிச்சு அவர் அந்த சைடு போயிட்டார். சரி, அந்த சைடு ஏதாவது இருக்கான்னு போய் பார்க்கலாம். டேரெக்டாக உடச்சி விட்டேன். அவ்வளோதான். இங்கே கோழி ஒன்று இருக்குது, அப்படியே மூடி விட்டுரு. அவ்வளோதான். மூச்சு அடிச்சு செத்து போயிட்டோம். இங்கே என்ன இருக்குது? அவர் எப்படி கோல் இருக்குங்க. சரி, உடச்சி எடுத்துடலாம். உடச்சாச்சுங்க. ரெசிபி அன்லாக்டுங்க. சரி, இந்த ஸ்டோனை உடச்சிடலாம்.
அடுத்து இங்கே ஸ்டோனை உடச்சிடலாம். அவ்வளோதான். அப்படியே இந்த ஸ்டோனு ஒரு 7 8 உடைக்கலாமா? என்ன வேணுங்க? என்ன ப்ரோ வேணும் ப்ரோ? கையெல்லாம் உடைய முடியாது ப்ரோ. ஓ, பிக்கேக்ஸ் வச்சுருக்காரா? சரி விடு, 8 உடச்சாச்சு. என்ன பண்ணலாம்? ஸ்வாடு செஞ்சிடலாமா? ஸ்வாடு செஞ்சிடலாம் அந்த ஜாம்பியை கொள்றதுக்கு. இப்போ மறுபடியும் குச்சி வேணும்ல நமக்கு. சரி, இதெல்லாம் இன்வென்ட்ரியில் வச்சிடலாம். அப்புறம் ஓவராக இதாக இருக்கும். குச்சி செஞ்சிடலாம். இப்போ பிக்கேக்ஸ் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். இது கிராஃப்டிங் டேபிள். இங்கே பிக்கேக்ஸ் போடு. அவ்வளோதான். அடுத்து என்ன ஆக்ஸ் செஞ்சிடலாமா? ஆக்ஸு. அவ்வளோதான். இங்கே அப்படியே ஓட அவ்வளோதான். உடச்சி விட்டான் ப்ரோ. கிராஃப்டிங் டேபிள் எடுத்துட்டாரா? சரி விடு, கிராஃப்டிங் டேபிள் அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் அவன்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். இங்கே போடுங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ஓகே. ஐயோ, க்ரீப்பரு என்னங்க வெடிச்சிருச்சுங்க. சரி, நம்ம இப்படி போவோம். இங்கே ஐயோ ஜோம்பிலாம் வருது. அட்ரா என்கிட்ட தான் ஸ்டோன் ஸ்வாட் இருக்குல்ல, அடித்து கொள்றேன். ப்ரோ உங்கள் கையில் ஒன்றுமே இல்லை ப்ரோ. செத்துட போகிறீங்க ப்ரோ. ஐயோ கூட்டின்னு வந்துட்டாரா? செத்துட்டாரா? அவருக்கு இருட்டாக இருக்கு போல, கண்ணு தெரில. சரி, இங்கே அடித்து அடி அடித்து கொண்டுட்டேன். அவ்வளோதான். இங்கே அடி. அவ்வளோதான், அடித்து கொண்டுட்டேன். இப்போ அப்படியே இங்கே போயிடலாம். இங்கே வா சாவ். ஐயோ சிலந்தி. இந்த சிலந்தியை போட்டுடணும். ஐயோ 2 பேர் டீம் போட்டு அடிக்கிறானுங்களே. அடித்து கொண்டுட்டாச்சு தம்பியை. 2 பேரும் மறுகையா. 2 பேரும் டீம் அடித்தாலும் நான் ஒத்தாலும் நின்று அடித்தேன் பாரு, அது தாண்டா வீரம். என்னங்க இவர் ஜாம்பிக்கிட்ட மாற்றி செத்துட்டு இருக்காரு. ஏன் ப்ரோ இப்படி இருக்கீங்க? க்ரீப்பரு. ஐயோ தெரியாமல் ஆனத்துக்கு வந்துட்டேனோ. யூட்டன் அடிச்சு போயிடலாமா? இது என்ன ஸ்விம்மிங் அடிச்சிட்ருக்கு. சரி, அடித்து உடச்சிடலாமா? அவ்வளோதான், அது வெடிச்சிருச்சு. வேறு இங்கே என்ன இருக்குது? ஐயோ இவன்ட்டெல்லாம் வரவே கூடாதுரா. இவன் அம்பூட்டே சாப்பிடிப்பானே. அடித்து கொள்றா இவனை. அடித்து கொள்றா. ஐயோ 2 பேர் வந்துட்டானுங்களே. ஐயோ சேர்த்துறேன்டா. அவரை சொல்லிட்டு நான் சேர்த்துட்டேன். சூப்பராக விளாட்றோம்ல. எவ்வளோ கேவலமாக விளையாடிட்டு இருக்கோங்க மைண்ட் கிராஃப்டை. சரி போவோம். இது டே வேணாம், பார்ட் 1 வச்சுக்கலாம். ஏன்னா டேலாம் அப்புறம் நிறையா டே போயிடும். அதனால் இங்கே தான் இருக்குங்க லூட்டெல்லாம். நான் அந்த முன்னாடி செத்தேன்ல ஃபஸ்ட்டு, அங்கே செத்துட்டு நான் அப்புறம் தானே இந்த லூட்லாம் எடுத்தேன். இதெல்லாம் இங்கே தான் இருக்குது. பரவாயில்ல. இங்கே கிராஃப்டிங் டேபிள் என்கிட்ட இருக்குல்ல. ஐயோ இவனுங்களாம் முதல்ல அடிக்கணுமா? டட்டு பிளாக் வைக்கிறதுக்குள்ளே வந்துட்டானுங்களே. சுபா இந்த ஜாம்பி தொல்லை ஒரே பெருந்தொல்லையாக போயிடுச்சு. இங்கே வேடா, டட்டு வேடா. டர்ட்டு. அவ்வளோதான், வச்சாச்சு. இப்போ நம்ம அப்படியே மேலே போயிடலாம். அப்படியே மேலே போய் அவர் என்ன பண்ணுறாரு? மரத்தை வெட்டிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறாருன்னு தெரியல அந்த கேபி ப்ரோ. உடச்சிடலாம். ஆக்சுவலாக அந்த கேபி ப்ரோன்னு இருக்கார்ல, அவர் என்னோடய கிளாஸ்மேட்டு, ஸ்கூல் கிளாஸ்மேட்டு. அவரை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி நான் சேனல் இது பண்ணேன். இந்த மாதிரி கேமிங் சேனலு. அதனால் பார்க்குறவங்க எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த உடச்சி விட்றலாம். நம்ம ஸ்டோன் டூல்ஸ் தேவை. எவ்வளோ 16 20 இருக்குல்ல போகிறோம். ஐயா பசிக்குது, அதனால தான் தின்ட்டேன். ஐயோ இது வேறு ஹங்கர் இது வருமே. சரி இங்கே போட்டுடலாம். டர்ட்டிங் போட்டால் என்ன அவர் கீழே குதிச்சிட்டாரு. சரி இங்கே டர்ட்டு போடு ப்ரோ. என்ன ப்ரோ ஏன் டர்ட்டில் ஏறி குதிச்சு போகிறீங்க? உஷாரான ப்ரோ தான் நீங்கள். ஐயோ சூரியன் மறைய போதே. எடுத்து கிராஃப்ட் பண்ணுறா. வுட்டு ஃபுல்லாக கிராஃப்ட் பண்ண. 64 வுட்டு போடு. ஒரு ஸ்டாக் இருக்குது, ஆனால் அதை தவிர 3 வுட்டு இருக்குது. இப்போ இதை உள்ளே வச்சிடலாம். இது கீழே போட்டுடலாம். அவ்வளோதான், இது தேவையில்லை. நம்ம அப்படியே போகலாம். என்ன ஆட்டை கொண்டுட்டுருக்கார் போல இருக்கு அவர். சரி நம்ம இப்படி போகலாம். இங்கே ஐயோ இப்போ நைட்டு வேறு ஆக போகுது. எல்லா மான்ஸ்டர்ஸும் வருமே. அப்படியே உரமாக போய்டுவோம். கீழே இருந்தால் ஃபால் டேமேஜ் வேறு எடுக்கும். அங்கே பாருங்களேன் 3 ஜாம்பி. ஐயோ 3 4 கீழே ஒரு ஜாம்பி வேறு இருக்குது.
என்னங்க இத்தனை சாம்பி? டேய் என்னடா ஹார்ட் மோட்டில் விளையாடுற மாதிரி இருக்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி சாப்பிட்ற வேண்டியதான் இது, பரவாயில்ல, அந்த ஹங்கர் வரல. அப்படியே இப்படி போயிட வேண்டியதான். இப்படி போயிட்டு இங்கே அப்படியே ஸ்டோன் இருக்குங்க. சரி இப்போதைக்கு இங்கே நைட்டை வந்து இங்கேயே ஸ்டே பண்ண வேண்டியதான். எங்களுக்கு வந்து இன்னொரு உள் தேவை, அப்போ தான் பெட்டு செய்ய முடியும். ஆனாலும் அந்த பெட்டில் ஒருத்தர் தான் தூங்க முடியும். அதனால தான் இன்னொரு 3 ஆடை காணும். மொத்தமாக எங்களுக்கு 4 ஆடு தேவை. என்ன ப்ரோ கண்டுபிடிச்சிட்டிங்க? ஓ காப்பரு போடு. ஐயோ இதுக்கு என்ன ஸ்டோன் பிக்காக்ஸ் வேணுமா? சரி இதை வச்சு ஸ்டோன் பிக்காக்ஸ் என்ன குச்சி. ஐயோ என்னடா அதான் அடிக்கிற மாதிரி ஏதோ சத்தம் கேட்டுச்சே பார்த்தேன். அந்த ப்ரோ அடிச்சிட்டு சாம்பி ப்ரோ அடித்து கொண்டிருங்க ப்ரோ அந்த சாம்பியை. நான் கொஞ்சம் மேலே டாப்பில் செட்டில் ஆகிடுறேன், அப்போ தான் எவனும் அடிக்க மாட்டேன். என்ன போடுறா இப்போ என்ன கிராஃப்ட் பண்ணோம்? குச்சி போகிறோம். 10 குச்சி இருக்குல்ல. ஸ்வாடு ஒன்று செய்கிறேன். ஐயோ எவனோ கீழே தள்ளி விட்டாங்க, அதனால தாங்க நான் வெளில வந்துட்டேன். ஆனால் நாசமாக போனவனுங்களா? எவன்டா அடித்து கீழே தள்ளினா? ப்ரோ என்ன ப்ரோ, எவன் ப்ரோ இப்படி பண்ணுறான்? சாவு அடிக்கிறாங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எலும்பு கொடுத்து தலையணுங்களா? ஓ ஸ்கெலிட்டனாக தான் இருக்குங்க. ஆரோ ஷாட் விட்ருப்பான் நம்ம மேலே, அப்படியே மேலே நாசமாக போனவன். மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணுங்க. அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஐயோ சரி இங்கே தான் இருக்கான்னு பார்ப்போம். எங்கே ஒரு வழியாக அந்த ஸ்டோன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேங்க. ஐயோ எத்தனை தடவை அந்த மான்ஸ்டர்கிட்ட அடி வாங்கி பாருங்கள். ஒரு ஹார்ட்டில் நிற்குது. ஹங்கரும் என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. ஐயோ 4 பார் 5 பார் தான் இருக்குங்க. ஐயோ இங்கே இருக்குது பாருங்கள் என் லூட்டெல்லாம். இங்கே போயிடலாம். ஐயோ இங்கே ஒரு க்ரீப்பர் நிற்குது. ஐயோ ஓடு 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 அப்படியே ஓடு. ஐயோ வருதுங்க, துரத்திட்டு வருதுங்க க்ரீப்பரு. ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க? ஐயோ என்ன ப்ரோ? ஐயோ ஸ்கெலிட்டன் நாசமாக போனவன். நினச்சேன்டா ஸ்கெலிட்டன் தான் அவன். அவர் ஜாம்பிகிட்ட அடி வாங்கினார், நான் ஸ்கெலிட்டன்ட்ட அடி வாங்கிட்டேன். நாசமாக போனவன். இப்போ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா? சுபா ஏங்க இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. அதுதான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்புறம் வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும், அதனால தான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதே தான். ஐயோ ஸ்கெலிட்டனில் க்ரீப்பரு. லூட்டெல்லாம் எடுத்துட வேண்டியதான். ஐயோ ஸ்பைடர் துரத்துதுங்க. அப்படியே மேலே போய் ஒரு ஸ்வாடை செய்யணுங்க, அப்போ தாங்க. ஐயோ வரானுங்க, எல்லோரும் வரானுங்களே, நாசமாக போனவனுங்க. ப்ரோ நீங்கள் ஸ்பைடரை கொஞ்சம் தசை திருப்புங்க, நான் அப்படியே ஒரு ஸ்வாடு செஞ்சுட்டு வந்துடுறேன். ப்ரோ உங்களை தான் துரத்துது அது. நீங்களே அடி வாங்கி செத்துருங்க ப்ரோ. ஐயோ சாம்பி என்ன பார்த்துச்சு, நாசமாக போனது. இப்படி நம்ம இப்படி ஒன்று பண்ணிடலாம், அப்போ தான் விட மாட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே இப்படி ஒன்று வச்சிடலாமா? இங்கே இப்படி ஒன்று வைக்கலாம், இப்படி ஒன்று வைக்கலாம், அப்படியே சுற்றி. இப்போ இப்படி ஒன்று வைக்க வேண்டியதான். வச்சிடலாமா? வச்சிடலாம். அப்படி ஒன்று வச்சு இப்படி ஒன்று வச்சிடலாம், அவ்வளோதான் பக்கா. இப்போ இங்கே மீச்சம் இருக்கிறது இங்கே வச்சிடலாம், அதாவது மீதி இருக்கிறது இங்கே. ஸ்வாடு பிக்காக்ஸ் செஞ்சிடலாம் முதல்ல, அப்புறம் ஸ்வாடு, அடுத்து ஆக்ஸ். ஸ்வாடுங்கடா, ஸ்வாடு சைடா. ஆக்ஸு, அவ்வளோதான் செஞ்சாச்சுங்க. இப்போ ரெஸ்யூம் போயிட்டு என்னங்க அத்தனை தடவை செத்து போயிட்டாருங்க. சரி இங்கே இப்போ இது பிக்காக்ஸு இதெல்லாம் வச்சிடலாம் இங்கே இப்போதைக்கு அந்த ஜாம்பியை வேட்டையாடுறது தான் நம்ம கோலு, ஒரே கோல். எங்கடா அந்த ஜாம்பி? ஃபர்னஸ் செஞ்சிடலாமா? ஆமாம் ஃபர்னஸ் செஞ்சிடலாம், அதான் நல்லது. ஏன்னா ஹங்கர் வேறு கம்மியாக இருக்குது நமக்கு. எங்கடா இருக்குது? அதை அப்படியே ஹீட் பண்ணுறதுக்கு இதை போட்டுடலாம். எடுறா அந்த கத்தியை, எடுறா அந்த ஜாம்பி, எடுறா. என்னங்க அதுக்குள்ளே அணைஞ்சிருச்சு? அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா? இல்லையே, வாய்ப்பு இருக்காது. ஐயோ அப்போ இதை போட்டு எவ்வளோ நேரம் இருக்குது பார்ப்போம். இது ஐயோ அதுக்குள்ளே போயிடுச்சாடா? இப்போ குச்சியை தான் போடுறேன். 2 குச்சியை போட்டேன். இப்போ குக்கை எடுங்க. குச்சி எடுத்துடலாமா? அவ்வளோதாங்க, வச்சாச்சு. இங்கே குச்சி எடுத்து இங்கே வச்சிடலாம், இப்படி வச்சிடலாம். இப்போ மீட் எடு. மட்டனா? மட்டன், குக்டு மட்டன் எடு, சாப்பிட்ரு, அவ்வளோதான். இது ஹங்கர் பார் ஃபுல்லாக எடுத்துங்க. என்ன பண்ணுறாரு அவரை வெயிட் பண்ண சொன்னார். நீங்கள்
எங்கே இருக்கேன்னு தெரில, சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். அப்புறம் ப்ரோ ப்ளூ கலரில் ஒரு பார் கட்டுதில்ல, அதை பார்த்து வாங்க, அதாவது எக்ஸ்பி பாரில் ஒன்று ப்ளூ கலரில் காட்டும்ல, அதை நான் இருக்கிற இடத்த காட்டுன்னு சொன்னேன். ஓ அப்படியா ப்ரோ, இது வரைக்கும் எனக்கு தெரியாது ப்ரோ, நான் புதுசாக ஆடுற மாதிரி இப்போ கேட்டார் என்கிட்ட. நானே இப்போ தான் புதுசாக ஆடுறேன், எனக்கே தெரிஞ்சிச்சு, ஆனால் அவருக்கு தெரில, என்ன பண்ணுறது ப்ரோ, எதுவுமே காட்டலையே ப்ரோன்னு சொல்கிறாரு. ஏன்னு கேட்டேன். ப்ரோ நான் ஒரு ஜாம்பியை கொண்டேன், அதுலேருந்து காட்டவே இல்லைன்னு சொன்னார். என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க, கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொன்னேன், கடைசியில் காட்டிடுச்சு. வந்துட்டார் அவரும். வந்துட்டிங்களா ப்ரோ? ப்ரோ இங்கே தான் இருக்கேன் ப்ரோ. கையில் ஒரு எலும்பு கூட வச்சுருக்கீங்க, நாய்கிட்ட மாட்டிக்காதீங்க, கோதறி வச்சிரும். இங்கே காப்பர் இருக்குது, சரி காப்பரை மைண்ட் பண்ணிப்போம். இங்கே அவ்வளோதான், இதை மைண்ட் பண்ணு, இதையும் மைண்ட் பண்ணு, இதையும் மைண்ட் பண்ணு. இங்கே உள்ளே வேறு ஒரு காப்பரு. காப்பர் ஓகே, மைண்ட் பண்ணியாச்சுரா. ஓகே மைண்ட் பண்ணி இது பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம காப்பரை வந்து ஸ்மெல் பண்ணுறதுக்கு வந்து நிறையா கோல்லாம் வேணும்ல, அதுக்கு நான் எங்கே போகிறது, அது வேறு எங்கே இருக்குதுன்னு தெரிலையே, பார்க்கணுங்க. ஃபஸ்ட்டு பாட்டு, அதனால் ஃபஸ்ட் டைம், அதனால் தெரில. அப்புறம் நம்ம வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க காய்ஸ். அவர் வேறு செத்துட்டார், ஹை ப்ளேஸ்லேருந்து விழுந்துட்டார் போல் இருக்குது. சரி ஓகே காய்ஸ், நம்ம வந்து அடுத்த பாட்டில் பார்க்கலாம். அடுத்த பாட்டு வந்து கூடிய சீக்கிரம் வரும், பார்ட் 2. அதில் வந்து நம்ம பண்ணலாங்க, எதாவது பண்ணலாம், வில்லேஜ் எதாவது தேடி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ், பாய்.